Hi friends, welcome to Taste of Tongue channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எக் பிரியாணி தான் பார்க்க போறோம். சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்க எக் மட்டும் சாப்பிட்றவங்க ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 3/4 ஸ்பூன் ரெட்சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா கருகிடக்கூடாது. லைட்டாக மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி அதில் ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். அந்த முட்டை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கை ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை பட்டர் உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் போட்டுடலாம். பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டோன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதோட ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ரெட்சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். நீங்கள் வீட்டில் என்ன பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் ஆப்ஷனல் தான். இந்த எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1/4 கப் கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். தயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் 1/2 மணி நேரம் வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சோன்னா நம்மளுக்கு பிரியாணி சாஃப்டாக கிடைக்கும். மினிமம் நீங்கள் 20 மினிட்ஸாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் ரைஸுக்கு வந்து 1.25 கப் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன்.
ஸோ அது கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா பிரியாணி சொத சொதன்னு இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக்கு, அது ஒவ்வொன்றா இதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த எக்கெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். என்னோட குக்கருக்கு 2 விசில் கரெக்டாக இருந்தது. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூடான எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம பிரியாணி தனியாக செஞ்சுட்டு எக்கு தனியாக ஃப்ரை பண்ணி அந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் எக்கோட ஃப்ளேவர் எல்லாம் பிரியாணியில் இறங்கியிருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒன்றா போட்டு செய்யும்போது, குக்கரில் வச்சு செய்யும்போது எக்கோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த பிரியாணியில் நல்லா இறங்கியிருக்கும். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.